வணக்கம் சகோஸ், நான் உங்கள் சுசி. என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்பவே நன்றிங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் அண்ட் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் சேர்ந்து நடத்துற யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பத்தி தாங்க பார்க்க போறோம். நிறைய பேருக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்ற பயம் இருக்கும். அதாவது சோர்சஸ் கலெக்ட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு நல்ல கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிக்கணும். ஆனா போதிய பண வசதி என்கிட்ட இல்லாத காரணத்தினால என்னால அதுல அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்காக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல்வன் ஸ்கீம் மூலியமா மாசம் மாசம் 7,500 ரூபாய் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி யூபிஎஸ் ப்ரிலிம்ஸ்ல கிளியர் பண்றதுக்கான கோச்சிங்கும் அவங்க தராங்கங்க. அதுக்கான எக்ஸாம் தான் இது. இதுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போட நீங்க கேக்குற சென்டர்ல உங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங்கும் கிடைக்கும். அது எப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2/8/2024 ஸ்டார்ட் ஆகுது. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 17/8/2024. இதுக்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. எக்ஸாம்க்கான ஹால் டிக்கெட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 9/9/2024. டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 15/9/2024. டைம் வந்து 10 AM to 12 PM 2 hours எக்ஸாம் இருக்கும். இதுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னா 27/9/2024. நெக்ஸ்ட் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது எப்போனா 4/10/2024. அண்ட் உங்களுக்கான கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10/10/2024. மொத்தம் எத்தனை கேண்டிடேட்ஸ் அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னா 1000 கேண்டிடேட்ஸ் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஓவரால் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதுல இந்த எக்ஸாம் மூலியமா 1000 கேண்டிடேட்ஸை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மந்த்லி ஸ்காலர்ஷிப்பா 7,500 rupees அவங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரைக்குமே ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி. ஒரு பேசிக்கான டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே போதும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியும். அதே குவாலிஃபிகேஷன் தான் இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்னா மினிமம் 21 இயர்ஸ் நீங்க இருக்கணும். மேக்சிமம்ல எஸ்சி எஸ்டியா இருந்தா 37 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இருந்தா 42 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சியா இருந்தா 35 இயர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்றாங்க. அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா 32 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கான ஆன்லைன் லிங்க், நான் இந்த எக்ஸாம் எழுதணும், எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க் https://portal.nanmudalvan.tn.government.in/prelims-registration/ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னா, ஏற்கனவே கவர்மெண்ட் வேலையில இருந்துட்டு நான் இப்ப யூபிஎஸ்சிக்காக படிக்கிறேன், எனக்கு இது அப்ளை ஆகுமான்னு கேட்டீங்கன்னா நோ, நீங்க அப்ளை பண்ண முடியாது. ரெண்டாவது, ஒருவேளை நீங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு ஓகே ஆயிட்டீங்க, ஆனா நீங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளையே பண்ணல அப்படின்னா உங்களுடைய ஸ்காலர்ஷிப் அதோட ஸ்டாப் ஆயிடும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அந்த இது அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட காமிச்சாதான் தொடர்ந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் பத்தி நம்ம பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். அப்ஜெக்டிவ் டைப்னா மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா உங்களுக்கு சிஸ்டம் பேஸ்டு கிடையாது, ஓஎம்ஆர் பேஸ்டு. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுற மாதிரி ஓஎம்ஆர் பேஸ்டு. மொத்த கொஸ்டின்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ். அதில் 19 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்து வரும். 10 கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு சிசாட்ல இருந்து வரும். எத்தனை மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், அப்பனா 200 மார்க்ஸ் இருக்கு. எக்ஸாம் டியூரேஷன் 2 hours. நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கு. கொஸ்டின்ஸ் வில் பி ஒன்லி இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கான சிலபஸ் என்ன? ஏற்கனவே நான் சொன்ன 90 மார்க்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்து இருக்கு. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்ல நீங்க என்னென்ன படிக்கணும்? ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் சுலபமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், history of India and Indian national movement, Indian and world geography, physical, social, economic geography of India and the world, Indian polity and governance, that is constitution, political system, panchayat raj, public policy, right issues, etc.
Economic and social development, sustainable development, poverty, inclusion, demographics, social sector initiatives, etc. General issues on environmental ecology, biodiversity, and climate change that do not require subject specialization. The last one is general science. இதுதான் நம்மளுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 10 மார்க்ஸ் வந்து சிசாட், ஐ மீன் 10 கொஸ்டின்ஸ் வந்து சிசாட்லேருந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, general mental ability, basic numeracy, that is numbers and their relations, orders of magnitude, etc. And the fourth one is data interpretation, that is charts, graphs, tables, data sufficiency, etc. இது எல்லாமே 10th லெவலுக்குள்ள இருந்து தாங்க கேட்பாங்க. இப்போ இந்த 1000 கேண்டிடேட்ஸ் நம்மளுக்கு செலக்ட் பண்றாங்க, இதுல கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. 1000 கேண்டிடேட்ஸ்ல பிசி 265 செலக்ட் பண்ணுவாங்க, பிசிஎம் 35, எம்பிசி ஆர் டிஎன்சி 200, எஸ்சி 150, எஸ்சியில ஏ அருந்ததியர்னு சொல்லுவாங்க அவங்க 30, எஸ்டி 10, அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து 310 கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்கங்க. ஸோ மொத்தம் 1000 கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஸ்காலர்ஷிப்கான எக்ஸாம் மட்டும் இங்கே இல்லைங்க. நிறைய பேர் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிக்கணும், லைக் கோயம்புத்தூர், மதுரை, சென்னையில தான் இந்த மாதிரி சென்டர்ஸ் இருக்கு, அங்கே சேர்ந்து படிக்கணும்னு நினைப்பாங்க. அங்கே டைரக்டா அவங்களுக்கு வந்துட்டு சேர்த்துக்க மாட்டாங்கங்க. இந்த எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் அதுலேயுமே சேர்த்துப்பாங்க. இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகிற ஒரு 225 கேண்டிடேட்ஸ் வந்து ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் கோச்சிங்காக சென்னையில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 100 கேண்டிடேட்ஸ் ஃபார் பார்ட் டைம் கோச்சிங் இன் ஆரியபுரம், சென்னை. ஃபுல் டைம் கோச்சிங்கும் இருக்கு, பார்ட் டைம் கோச்சிங்கும் இருக்கு. நிறைய பேர் என்னால் ஃபுல் டைம் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க பார்ட் டைமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்குமே இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். Next, 100 candidates for full-time residential coaching in Coimbatore and 100 candidates for full-time residential coaching at Madurai. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கிற ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. அதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனா இப்போ ரெசிடென்ஷியல்னா அவங்களே அங்கே ஹாஸ்டல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க, அதுவுமே நீங்கள் வரும்போது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்கங்க. கிளாஸஸ் டைமிங் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, ஃபுல் டைம் கிளாஸஸ்னால் காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருக்கும். பார்ட் டைம் கிளாஸஸ்னால் வீக் டேஸில் 6 o'clock சாயங்காலம் to 8 நைட் வரைக்கும். வேற சாட்டர்டே அண்ட் சண்டேனா மார்னிங் 10:30 ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. ஸோ இதுதான் கிளாஸ்க்கான டைம். ஸோ யூபிஎஸ்சி என்னோட கனவு, இதில் கண்டிப்பாக நான் வெற்றி பெறணும், போதிய அளவு எனக்கு ஒரு சோர்ஸ் இல்லை, என்னை கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. நான் முதல்வன் திட்டம் மூலியமாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு ஊக்குவிப்பும் அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஒருவேளை எனக்கு இந்த சென்டரில் எனக்கு சீட்டு வேணும், நான் இதில் சேர்ந்து படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளிகேஷன் போடும்போதே அதில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரியே நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவுமே நன்றிங்க.